வணக்கம் அவர்காம். பல்வேறு கிளைகளை கொண்டு இயங்கி வரும் எஸ் ஹைதராபாத் பிரியாணி நிறுவனத்தில் கொடுங்கையூர் கிளையில் சில நாட்களுக்கு முன்பு பிரியாணி உட்கொண்ட 40 பேருக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டன. இதேபோல் பொன்னேரியில் தற்போது சோதனை நடைபெற்று வரும் பொன்னேரியில் இயங்கி வரும் கிளையில் பிரியாணி உட்கொண்ட 10க்கும் மேற்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகினர். பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக நேற்று கொடுங்கையூரில் அமைந்துள்ள எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஆய்வு மேற்கொண்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த கடைக்கு சீல் வைத்திருந்தனர். தொடர்ந்து செங்குன்றம் அடுத்த அமாதிபதியில் அமைந்துள்ள அந்த உணவகத்திலும் மாலை நேரத்தில் உணவு தயாரிக்கும் கிடங்கில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கிளைக்கு கொண்டு வந்து இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்நிலையில் இன்று பொன்னேரியில் செயல்பட்டு வரும் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் தற்போது சோதனையானது நடைபெற்றது. இதில் வந்து நாள்பட்ட இறைச்சிகளை வைத்து உணவு தயாரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், அதே போன்று உணவு தயாரிக்கும் இடம் சுத்தமில்லாமல் இருப்பதாகவும், நோய் தொற்று ஏற்படும் இடங்கள் காணப்படுவதாகவும் கூறி தற்போது ஆய்வு செய்த சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் வந்து பொன்னேரி பகுதியில் உள்ள எஸ் பிரியாணி கடைக்கு வந்து தற்போது சீல் வைத்துள்ளனர். சீல் வைத்து பின்னர் அந்த நடைமுறையான பற்றுச்சீட்டை வந்து அந்த கடையின் முன்பு ஒட்டியுள்ளனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. ஆபிரகாம்.